உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு எது குறித்து நாம் பேச இருக்கிறோம்னா, நேற்றைய தினம் செப்டம்பர் திங்கள் 20ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மேற்கொண்ட தன்னுடைய 2ஆம் கட்ட பரப்புரை நிகழ்ச்சி நாகை மாவட்டத்திலேயும் மயிலாடுதுறை மாவட்டத்திலேயும் அவர் மேற்கொண்ட அந்த நிகழ்ச்சி தொடர்பாக தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். உள்ளபடியே சொன்னால், நேற்றைக்கு காலையில் நாகை மாவட்டம் நாகை பகுதியிலே இருந்து தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையின் 2ஆம் கட்டத்தை துவங்கினார்கள். அந்த பரப்புரையை துவங்குவதற்காக காலையிலே தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு வருகை தந்த தளபதி விஜய் அவர்கள் அங்கிருந்து கார் மூலமாக பயணித்து நாகை மாவட்டத்தை வந்தடைந்தார். அவர் நாகை மாவட்டத்தை வந்தடைகிற போது அவருடைய அந்த பயணத்தை நேரடி ஒளிபரப்பு செய்த தமிழகத்தினுடைய சில தொலைக்காட்சி சேனல்கள், அந்த சேனல்களிலே தோன்றி உரையாற்றிய ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொத்தடிமைகளாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சில ஊடக விமர்சகர்கள் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல, தளபதி விஜய் அவர்களுடைய பயணம் நாட்கள் நகர நகர வருகிற கூட்டத்தினுடைய எண்ணிக்கை, எழுச்சி போன்றவை குறைவாகவே இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு நாகையிலே காண முடிகிறது. திருச்சியிலே கூடிய கூட்டம் நாகையிலே வரவில்லை என்று சொல்லி ஊடகங்களிலே அரசியல் விமர்சகர்கள் என்கிற பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொத்தடிமைகள் கூவியதை நம்மால் கேட்க முடிந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல நாகையில் கூட ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடியதை நம்மால் காண முடிந்தது. நாகையிலே உரையாற்றிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வறுத்தெடுத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாகையிலே தன்னுடைய நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற திருவாரூரில் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக தளபதி விஜய் அவர்கள் நாகையிலே இருந்து பயணிக்கிறார். அவர் நாகையிலே இருந்து திருவாரூர் நோக்கி பயணிக்கிற போது அங்கே சாலைகள் முழுவதும் 2 பக்கங்களிலேயும் கூட்டம் நிரம்பி வழிந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர் செல்லுகிற வாகனம் அந்த இடங்களை கடந்து செல்ல முடியாத சூழல் வழிநெடுகும் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதியதை, தளபதி விஜய் அவர்களை காண்பதற்காக அவர்கள் அலைமோதி வந்ததை எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. அதையும் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஊடகங்கள் அதை ஒளிபரப்புகிறார்கள். ஒளிபரப்புகிற ஊடகங்கள் நாட்டு மக்களுக்கு சொன்னது என்ன சொன்னதுன்னா, பிரமிக்க வைக்கிற கூட்டம் நாகையை நோக்கி நகர்ந்து வருகிறது, நாகையில இருந்து திருவாரூரை நோக்கி வருகிறது என்றெல்லாம் ஊடகங்கள் சொல்லியதை பேசியதை நம்மால் கேட்க முடிந்தது. ஆக திருவாரூரை பொறுத்த மட்டும் என்னன்னா, திருச்சியிலே கூடிய கூட்டத்தை விட அந்த அரியலூர்ல கூடிய கூட்டத்தை விட மிக பிரம்மாண்டமான கூட்டம் திருவாரூரில் தளபதி விஜய் அவர்களை காண்பதற்காக திரண்டு வந்ததை நம்மாலே பார்க்க முடிந்தது. ஒரு பிரமிக்கத்தக்க கூட்டம் அங்கே கூடி வந்தது. அந்த கூட்டத்திலே வந்தடைந்த தளபதி விஜய் அவர்கள் நாட்டு மக்களை பார்த்து மிக அற்புதமாக உரையாற்றினார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிரான தன்னுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் மிக பகிரங்கமாக அவர் பேசியதை நம்மாலே பார்க்கவும் கேட்கவும் முடிந்தது. ஊழலுக்கு எதிராக அவர் எடுத்து வைத்த வாதங்களை நம்மாலே பார்க்க முடிந்தது, கேட்க முடிந்தது. ஊழலுக்கு எதிராக பேசிய தளபதி விஜய்
திருவாரூரில் நின்று கொண்டு ஒரு கருத்தை சொன்னார். என்னன்னா, திருவாரூர் நெல் விளைகிற பூமி. நெல் அங்கே இருந்துதான் என்ன பண்ணுதுன்னா சிவில் சப்ளை கோடவுன்கள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசாங்கத்தினுடைய சிவில் சப்ளை கோடவுன்களுக்கு நகர்வு செய்யப்படுகிறது. ஆக திருவாரூரில் இருக்கிற கோடவுனில் அந்த நெல் மூடைகளை ஏற்றி இறக்குவதற்காக ஒரு டன் ஒன்றுக்கு 40 ரூபாயை அரசாங்கம் கொள்ளையடிப்பதாக குற்றச்சாட்டை பகிரங்கமாக அவர் வெளிப்படுத்தியதை நம்மாலே பார்க்க முடிந்தது. ஆக அருமைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டு திருவாரூருக்கு மட்டும் பொருந்துகிற குற்றச்சாட்டு அல்ல. அது இன்னைக்கு நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிவில் சப்ளை கோடவுன்களில் அரசாங்கம் ஒரு நவீன ஊழலை இந்த ஏற்றி இறக்கு மூலமாக இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே கூட இருக்கிற அந்த சிவில் சப்ளை கோடவுன்கள் மூலமாக இன்னைக்கு ஏற்றி இறக்குகிற தொழிலாளர்கள், சிவில் சப்ளை கோடவுன்ஸ்ல பணியாற்றுகிறவர்கள் யாருன்னா அவர்கள் அரசாங்கத்துடைய ஊழியர்கள். அரசாங்கத்திடம் இன்னைக்கு சம்பளம் பெறுகிற ஊழியர்கள். அந்த அரசாங்க சம்பளம் பெறுகிற ஊழியர்களுக்கு நாங்கள் தனியாக காசு கொடுக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஏற்றி இறக்கு என்கிற செலவினமாக 30 ரூபாய் 40 ரூபாய் டன் ஒன்றுக்கு எழுதி இந்த அரசாங்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கூட கொள்ளையடிப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக இந்த கொள்ளை என்று சொல்லக்கூடியது நாடு முழுவதும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் மிக சுலபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவங்களை பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால், இந்த கொள்ளையில ஈடுபடுகிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்னா அது எப்ப நடக்கும்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற நிர்வாகங்கள் எப்போது வருகிறதோ அப்போதுதான் அது சாத்தியப்படும் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. ஆக இந்த காரியத்தை மிக கச்சிதமாக தளபதி விஜய் அவர்கள் திருவாரூர் மண்ணிலே நின்று கொண்டு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக திருவாரூரில் நின்று கொண்டு தளபதி விஜய் அவர்கள் பேசி இருக்கிறார். அந்த கூட்டம் பிரமிக்கத்தக்க கூட்டமாக இருந்தது என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆக அவருடைய கூட்டம் தொடர்பாக நேற்றைக்கு மாலையிலே நடைபெற்ற தொலைக்காட்சி டிபேட்ஸ்களிலே கலந்து கொண்டு உரையாற்றியவர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். அப்படி பேசிய நண்பர்கள் பலர் என்ன பேசுறாங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அங்கே குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டார்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாவேக்காவுக்கும் இடையிலே தான் போட்டி என்பதை குறிப்பிட்டார். களமவாறு இருக்கிறதா என்று கேட்டால் நமக்கு தெரியாது. ஏன்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையிலே தான் போட்டி என்பதை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மாலே ஒத்துக்கொள்ள முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் சோரம் போகிற இயக்கம் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களாலே பாதுகாக்கப்பட்ட இந்த இயக்கத்துக்கு ஒரு 35% வாக்கு வங்கி உண்டு. ஆனால் இந்த 35% வாக்கு வங்கியில கூட கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒற்றை தலைமையாக வந்ததற்கு பிறகு அவருடைய தலைமையின் கீழ் சந்தித்த அந்த தேர்தலில் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னந்தனியாக 21% வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டது. இரட்டை இலை சின்னம் தக்க வைத்துக் கொண்டது. அண்ணாவின் உருவம் பொறித்த படத்தை தாங்கிய அந்த கொடியை சுமந்து நிற்கிற கட்சி தக்க வைத்துக் கொண்டது. ஆக புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமைக்கு இன்னைக்கு இருக்கிற கோர் ஓட்டினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னா 21% இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக எங்களுக்கும் கோர் ஓட்டு இருக்கிறது. 21% வாக்கு வங்கியை அதிமுக கொண்டிருக்கிறது. 2024 தேர்தல் கணக்கை 2026 நீங்கள் வாசித்து விடக்கூடாது. ஏன்னா 2026 நடந்த தேர்தல் ஒன்றும் முதலமைச்சரை தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் நாடாளுகிற பிரதமரை தீர்மானிக்கிற தேர்தல். நாடாளுகிற பிரதமரை தீர்மானிக்கிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த இந்தியா கூட்டணி யாரை அடையாளப்படுத்தி காட்டியதுன்னா காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் ராகுல் காந்தி அடையாளப்படுத்தியது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில்
பாரதிய ஜனதா கட்சியுடைய உறவை நாங்கள் துண்டித்த தேர்தல் அது. பாரதிய ஜனதா கட்சிக்காக நாங்கள் வாக்குகளை கேட்கவில்லை. பிரதமர் வேட்பாளரை நாங்கள் அடையாளப்படுத்தி வாக்குகளை கேட்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வாக்குகளை நாட்டு மக்களே தாருங்கள் என்றுதான் கேட்டோம். ஆனால் நாட்டு மக்களை பொறுத்தமட்டில் என்னன்னா 24 தேர்தலை பிரதமருக்கான தேர்தலாக அவர்கள் பார்த்த காரணத்தினாலே அந்த களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றிகள் வந்து சேராமல் போயிருந்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கியாக 21% வாக்குகளை புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே பெற்றிருக்கிறது என்கிற வரலாறை இந்த இடத்தில் நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் பேசுகிறார். அவர் பேசுறார், என்ன பேசுறாருன்னா, நாங்க எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையிலே போட்டின்னு பேசினார். ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் அப்படித்தான் பேச வேண்டும். அவர் தன்னுடைய தொண்டர்களை ஈர்ப்பதற்காக, தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகிற விதமாக அவர் பேசுகிறார். அவர் பேசுவதை ஒன்றும் நாம தவறாக சொல்லவில்லை. ஆனால் நாட்டினுடைய தேர்தல் களம் அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லையான்னு கேட்டா சில அரசியல் விமர்சகர்கள் சொல்வதை போல பேசுவதற்கு நாம் தயாராக இல்லை. தளபதி விஜய் அவர்களை ஒன்றும் அரசியல் களத்திலே நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. இன்னைக்கு சிலர் பேசுகிறார்கள், விஜய்னு சொல்லக்கூடியவரை நடிகர் கமல்ஹாசனோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். என்னை பொறுத்தமட்டில் தளபதி விஜய் அவர்களை எந்த வரிசையிலே ஒப்பிடுவதற்கு நான் தயாராக இல்லை. தளபதி விஜய் என்கிறவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரிசையிலே இன்றைக்கு களமாடுகிற ஒரு திரைப்பட நடிகராக நான் பார்க்கிறேன். கமல்ஹாசன் என்று சொல்லுகிறவர் அவர் சிவாஜி கணேசனுடைய வரிசையிலே வந்தவர். ஆகையினாலே கமல்ஹாசன் அவர்களோடு தளபதி விஜய் அவர்களை ஒப்பிட்டு பேசுவதற்கு நாம் தயாராக இல்லை. தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னாலே ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த கூட்டம் பிரித்து செல்லுகிற வாக்குகள் அது அதிமுகவுக்கான வாக்குகள் என்று சில அரசியல் விமர்சகர்கள் பேசினால் அது ஒத்துக்கொள்ளுகிற இடத்திலே இல்லை என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் பிரிக்கிற வாக்குகள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுடைய வாக்குகளை அவர் பெருமளவும் பிரிப்பார். இனி என்னன்னா 18 வயதுல இருந்து 35 வயது வரை இருக்கிற அந்த இளைஞர்கள், இளம்பெண்களுடைய வாக்குகளை அவர் பிரித்தெடுக்க கூடும். அதற்கு பிறகு அவர் மகளிர் வாக்குகளை பெருமளவும் பிரிக்க கூடும். அதற்கு பிறகு என்னன்னா அவர் சிறுபான்மையினுடைய வாக்குகளை அதிக அளவில் பிரிக்க கூடும். ஆக இந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு வந்த வாக்குகளா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இதெல்லாம் ஒருவேளை இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி மூலமாக இந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு மீண்டும் வருமா என்று கேட்டால் அதற்கும் உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இளைஞர்களாக இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 2019 யாருக்கு ஓட்டு போட்டான்னா திமுகவுக்கு போட்டான். 2021 அவன் திமுகவுக்கு வாக்களித்தான். 2024 அவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தான். சிறுபான்மை கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், இஸ்லாமியர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் அவர்கள் 19 ஆகட்டும், 21 ஆகட்டும், 24 ஆகட்டும் யாருக்கு வாக்களித்தார்கள்னா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களித்தார்கள். இனியும் சொல்ல போனால் மகளிர் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. எப்படி ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கிறது. 1000 ரூபாய் உரிமை தொகை. மகளிருக்கு விடியல் பயணம் என்கிற பெயரில் பேருந்தில் இலவச பயணம் கொடுத்திருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் செய்து மகளிருடைய வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அளவுக்கு ஆக்கிரமித்து வைத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இன்றைக்கு இந்த வாக்குகளை யார் தட்டி கொண்டு போகிறார்னா மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் தட்டி கொண்டு போகிறார். ஆக இந்த வாக்குகள் எல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி தான், ஒத்துக்கொள்வோம். அதிமுகவுக்கு வருமானு கேட்டா நிச்சயமாக அதற்கு உத்தரவாதம் கிடையாது. ஆக
திராவிட முன்னேற்ற கழகம் வசமே மீண்டும் செல்ல போகிற இந்த வாக்குகள் இதை யார் தட்டி பறிக்கிறார்னா தமிழ்நாட்டினுடைய புதிய வரவாக இருக்கிற நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த வாக்குகளை எல்லாம் இன்றைக்கு அறுவடை செய்கிற இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். ஆக அவர் இந்த வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு நகர்த்தப்படுமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களமப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பு வந்தால் அந்த வெறுப்பு அதிமுகவுக்கு சாதகமாக மாறுவதும், அதிமுகவின் மீது வெறுப்பு வந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக மாறுவதும் அதுதான் அரசியல் களம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, இதை மறுக்க முடியாது. ஆக இந்த ஆன்டி இன்கம்பன்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் மீது நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வெறுப்பு யார் மீது விருப்பாக மாற இருக்கிறதுன்னா அதிமுகவின் மீது விருப்பாக மாற இருக்கிறது. ஆக இந்த இடத்துல தலைமை பற்றியோ தலைவர் பற்றியோ எல்லாம் பேச்சுக்கு இடம் கிடையாது. அதிமுக தொண்டனுக்கு தெரிந்ததெல்லாம் இரட்டை இலை சின்னம் மட்டும்தான். இரட்டை இலை சின்னம் எங்கே இருக்கிறதோ அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கட்சி, அதுதான் புரட்சி தலைவி அம்மாவின் கட்சி. ஆக எம்ஜிஆர் கட்சிக்கு அம்மாவின் கட்சிக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவன் இன்னும் வாக்களிக்க போகிறவன் தான் அதிமுகவுடைய தொண்டன். அவன் வாக்களிக்க போகிற இடம் அந்த கட்சி. ஆக அருமைக்குரியவர்களே, 2026 தேர்தல் களம் என்று சொல்வது அது எங்களை பொறுத்த மட்டில் இட் இஸ் கோயிங் டு பி a triangular fight. ஒரு முக்கோண அரசியலாக மாறுகிறது, ஒரு முக்கோண யுத்தமாக அது மாறப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு முக்கோண யுத்தமாக அந்த களம் மாறுகிற போது களம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறதுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக அமையப் போகிறது. ஏன்னா எங்களிடத்துல 21% வாக்குகள் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு 2024 ஊர்ஜிதப்படுத்தி தந்த வாக்கு வங்கி எவ்வளவுன்னா 21%. 21% இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு கரம் கோர்த்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு நாட்டு மக்கள் தந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை 18%. ரவீந்திரன், துரைசாமி போன்ற சில அரசியல் அடிமைகள் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த 18% அதிமுகவுக்கு வராது. ஏன்னா அதுல கொஞ்சம் வாக்குகள் அண்ணாமலை அவர்களுக்கு சொந்தமான வாக்குகள், அண்ணாமலைக்காக போட்ட வாக்குகள், அண்ணாமலைக்காக போட்ட வாக்குகள் அதிமுகவுக்கு வராது என்று ரவீந்திரன், துரைசாமி போன்ற அரசியல் விமர்சகர்கள் பேசினால் நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட வாக்குகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆக அந்த வாக்குகளை கழித்து பார்த்தால் கூட, தேமுதிக வாக்கை கழித்து பார்த்தால் கூட, பாட்டாளி மக்கள் கழித்து பார்த்தால் கூட அருமைக்குரியவர்களே ஒரு 10% வாக்கு பாஜக வசம் தேராதா? 21 31% வராதா? அதிமுக சந்திக்க போகிற தேர்தல் என்னன்னா முதலமைச்சரை தீர்மானிக்கிற தேர்தல், ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற தேர்தல். ஆக அதிகாரத்தை தீர்மானிக்கிற தேர்தல் அதிமுக களம் காணுகிற போது ஒரு 5% வாக்குகளை அதிமுகவுக்கு மாற்றி எடுக்க முடியாதா? 36% முதல் 40% வாக்குகளை அரசியல் களத்தில் அதிமுக பெற்றே தீரும். ஆக அதிமுக அப்படி வாக்கு சதவீதத்தை பெறுகிற போது அருமைக்குரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகளை தளபதி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகங்களுக்கு பிரித்து கொடுக்கிற போது எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற கட்சியாக அதிமுக வரும். கோட்டை கொத்தளத்துக்கு வருகிற தலைவராக எங்கள் ஆட்கள் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வருவார் வருவார் வருவார். இது காலத்தின் கட்டளை கட்டளை. நாடு இதை காணப்போகிறது காணப்போகிறது என்பதை நான் பணிவோடு தெளிவுபடுத்தி செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர். நாளை நாடாள போகிற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.